வணக்கம். இந்த குழந்தை வந்து நாங்க ரோட்ல பார்த்தோம். அம்மா, குழந்தை 2 பேரும். இவங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து ஒரு கண்ணு ஃபுல்லுமே அழுகிடுச்சு. மேகட்ஸ் அது புழு வச்சிருக்கு கண்ணுல. பொறந்து 1 வாரம் ஆன குழந்தை. வயித்துல வந்து தொப்புள் கொடிக்கிட்ட புழு வச்சிருக்கு. அவங்களுடைய அம்மாவ பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிறப்புறுப்புல பெண் உறுப்புல வந்துட்டு அவங்களுக்கு வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்கு. வீக்கம் இருக்கு. நெறைய அ பார்த்தா தெரியும் வீடியோஸ்ல புண்ணு மாரியா இருக்கு. அதுலயும் புழுக்கள் வச்சிருக்கு. இப்ப வந்து எங்களால அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியலன்றதுக்காக ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். குழந்தைய மட்டும் கொண்டு போயிருக்கோம். கொண்டு போறப்ப பிமேடு கொண்டு போனோம். அங்க வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்கு. 3 டேஸ் கன்டினியூஸா வரணும்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுல ஃபுல்லா அ புழு இருக்கிறதால அத ரிமூவ் பண்ணணும். வயித்துல புழு இருக்கு. கன்டினியூஸா 3 டேஸ் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அது நாங்க ஃபாலோ பண்றோம். இது வந்து நான் மாட்டுக்காரர்களுக்கு சொல்றது என்னன்னா, தயவு செய்து வந்து உங் மாடுகள வந்து ஒரு உயிரா மதிங்க. அந்த மாடால தான் நீங்க சோறு சாப்பிடுறீங்க. மாடால தான் வீடு கட்டுறீங்க. மாடால தான் என்ன பண்றீங்க. தயவு செய்து மாட ஒரு உயிரா மதிங்க. அந்த மாட வந்து ஒரு மாடுக்கு ஒரு பிரச்சனைனா, எந்த மாட்டுக்காராலுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறது கிடையாது. ரோட்ல விடுறது, ட்ரீட்மெண்ட் பார்க்கறது கிடையாது. அதோட வலி, வேதனை உங்களுக்கு தெரியுதுங்களா? கேட்டா நாங்க யாதவ குலத்துல பொறந்தோம் சொல்றீங்க. எந்த குலத்துல பொறந்தோன்றது முக்கியம் கிடையாது. நாம எப்படி ஒரு உயிர காப்பாத்துறது தான் முக்கியம். அந்த குளத்துல பொறந்த அத்தன பேருமே வந்துட்டு, மாடுகள அவ்ளோ கொடுமைப்படுத்துறீங்க. மாடுகளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பால் கறக்குறீங்க. அதோட வலி என்னன்னு தெரியுமா? ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு மாடுக்கு போடுறப்போ, ஒரு ஒரு அபார்ஷன் ஆகக்கூடிய ஒரு வலி அந்த மாடுகளுக்கு. அந்த வலியோட தான் அந்த மாடுகள் பால கறந்து தன்னுடைய ரத்தத்தையே பாலா குடுக்குது. ஆனா அப்படிப்பட்ட மாடுகிட்ட பால கறந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கே இத்தன கஷ்டத்த அனுபவிக்கிறீங்களே! நல்லா இருப்பீங்களா? நீங்கலாம்? கடவுள் பனிஷ் பண்ணுவாரு. நீங்க அத ஒரு கடவுளா நினைக்கலனாலும், ஒரு உயிரா மதிங்க. உங்களுக்காகத்தான் அந்த மாடு பாடுபட்டுட்டு இருக்கு. சரியான சாப்பாடு கிடையாது, இருக்க இடம் கிடையாது. ரோட்ல போனா மனுஷால அடிச்சு துரத்துறாங்க. வீட்ல வந்தா நீங்க துரத்துறீங்க. பாலுக்கு மட்டும் மிஷின் மாதிரி யூஸ் பண்ற அ உங்ககிட்டலாம் மாடுகள் மாட்டிக்கிட்டு அத்தன கஷ்டப்படுது. தயவு செய்து மனம் மாறுங்கள். உயிர்கள மதியுங்கள். அவங்களுக்கும் வலிக்குத புரிஞ்சுக்குங்கள். நன்றி.